ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். அனிருத்த பிரம்மராயரிடம் அவள் நேரடியாக வினா தொடுக்கிறாள். இராஜாங்க இரகசியத்தை சுமந்து கொண்டு செல்லும் ஒரு பெண்ணைத்தான் கைது செய்யும்படி சொன்னதாகவும், அப்படி ஏதேனும் இராஜாங்க இரகசியத்தை, குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அருள்மொழிவர்மனை பற்றிய செய்தியை தாங்கிக் கொண்டு வானதி செல்கிறாளா என்பதை நேரடியாக வானதியிடமே அனிருத்த பிரம்மராயர் கேட்டு வினவ, அதற்கு வானதி தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்வதே பெரும் குற்றம் இல்லையா? இது சோழகுலத்துக்கு எதிரான சதி இல்லையா? இதை பற்றி குந்தவை பிராட்டியிடம் தெரிவித்தே ஆக வேண்டும் என்றும் வானதி கூறுகிறாள். அதற்கு அனிருத்த பிரம்மராயரும், பேஷாகச் சொல் தாயே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு கணம் கூட இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே. இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர். ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த யமகிங்கரர்கள் சற்று முன் பயமுறுத்தியது போல என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை. கொடும்பாளூர் வேளிர் குலத்துதித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியைக் கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியன்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது. என் வேலையும் எளிதாய் போய்விடும். வானதி மறுபடியும் திடுக்குற்றாள். வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்தபோது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போல இருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலமைச்சர் இல்லாததை கற்பித்துச் சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே. நான் ஏதோ கூறியதாகச் சொல்லுகிறீரே என்றாள். யோசித்துப்பார் தாயே, நன்றாக யோசித்துப்பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன், கேள். இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள், அதிகாரிகள் அனைவரும் சோகக் கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகைப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று திருப்பி கேட்கவில்லை. நாகைப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை. ஆகையால் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டு தான். நாகைப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த 2 விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம்.
வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கிப் போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தாங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை. கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயாக்கும்? அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி, அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்து விட்டு போகச் சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள். தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாகச் சொன்னேன். ஆகையால் மறு உலகத்துக்கு தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும். ஐயா, என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப் போவதில்லை. என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால்... மகளே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திராது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் ராஜாங்க காரியங்களில் சிநேகிதம், உறவு என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது, அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. ஏன், சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார். தமது சொந்த குமாரன் ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைப்பிடிக்கும்படி கட்டளையிடவில்லையா? ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் ராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்? ஓஹோ, உனக்கு அது தெரியாது போலிருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாய் சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றி கொள்ள பார்த்தார். இது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதியல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர் அந்த கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்து தான் இறந்து விட்டதாக பொய்ச் செய்தியை பரப்பச் செய்தார். பிறகு கரையேறி எங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும். அப்படிப்பட்ட ராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு அம்மா என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீரிட்டு கொண்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய தூஷணைகளையெல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை. அந்த சாது பெண் வீராவேசமே உருவெடுத்தவள் போலாகி கூறினாள். ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது வீண் அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். புத்தகுருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தனக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வாறு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை, தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி செய்யவும் இல்லை. இந்த அபாண்டங்களையெல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாக்கியம் செய்தனவோ தெரியவில்லை. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
பழையாறையில் செம்பியன் மாதேவியுடன் அனிருத்தர் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் அல்லவா? அப்போ அந்த மூதாட்டி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை. அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம். அதுக்கு முதன் மந்திரி கொடுத்த விளக்கம், பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை, என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றி அருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன். அடுத்து குந்தவையுடன் உரையாடிக்கிட்டு இருந்த போது அவரை கேட்டா, பழுவேட்டரையர்கள் 2 கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா? இதுக்கு அவர் கொடுத்த பதில் அவருடைய அனுபவ முதிர்ச்சியை காட்டுது. தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்தால் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்து விட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளை ஆக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் 2ம் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்? ராமேஸ்வரத்தில் ஆழ்வார்க்கடியானோட உரையாடிக்கிட்டு இருந்த போது சுந்தர சோழரும் தானும் இளம் பிராயத்திலே ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றதை பற்றி அனிருத்தர் சொன்னார். அந்த சாஸ்திரங்களில் ஒன்று தர்க்கம். வாத முறையின் முக்கியமான கூறுகளை விளக்கும் இதனை ஏரணம் என்ற சொல்லால் குறிப்பிடுவாங்க. இத்துறையிலே அனிருத்தரின் அறிவாழம் அவரது பேச்சில் வெளிப்படுது. வானதி விஷயத்தில் அவர் காட்டி வர்ற கடுமை கொஞ்சம் மிகையாகவே தோணினாலும் அந்தரங்கமாக செய்கிற காரியங்கள் அம்பலமாகி பெருஞ்சிக்கல்களை உருவாக்கிடும் என்கிற கவலை நமக்கு புரியுது. கடல்ல குதிச்ச இளவரசரை தேட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. இதை கேட்ட பிறகு மக்கள் அமைதியாக வீடு திரும்பினதை பார்த்தோம். இந்த நிலையில் முக்கியமான ராஜாங்க ரகசியம் அறிஞ்ச பெண் ஒருத்தி தனியாக போய்கிட்டு இருக்கா என்ற விஷயம் தெரிய வந்தா அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லவா? குந்தவையோடு உரையாடிக்கிட்டு இருந்த போது வேணும்னே நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றி குறிப்பிட்டு சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் ஒரு சிறிய சைன்யத்தையே வேணுமானாலும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன பொல்லாத மனிதர் அவர். பேச்சு வழக்கில் இடம்பெற்றுவிட்ட உருதுமொழி சொற்களில் ஒன்று பேஷ், பெரும்பாலும் நன்றுன்னு பொருள். அனிருத்தர் வானதியிடம் நன்றாக சொல்லிக்கொள்னு கிண்டல் பண்ணினார். இதை பயன்படுத்தி தூஷணை, மாசுபடுத்துதல், குற்றம் காணுதல், வீண் அபாண்டம், வீண் பழி, பொய்க்குற்றம், இடுநிந்தை. நேர்களே, பொன்னியின் செல்வர் மேலே அதீத பற்று காரணமா பெரியப்பா பூதி விக்ரமகேசரி கள்ளங்கபட அறியாத அந்த ஓடக்கார பெண்ணை கடுமையாக எச்சரித்தது நினைவுக்கு வருது இல்லையா? சரி, அனிருத்தரும் வானதியும் நடத்துகிற இந்த வாதப்போர் எதில் முடிய போகுது? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.